நைனா நாகேந்திரங்கிற புறம்போக்கு தான் இந்த வீடியோ. மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த புறம்போக்கு இந்த கமெண்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. அந்த புறம்போக்கு, அந்த நைனா நாகேந்திரங்கிற பரதேசியான புறம்போக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. ஏண்டா புறம்போக்கு நைனா நாகேந்திரன், இங்க வா. அதாவது நான் கேக்குறேன், உனக்கு என்ன தைரியம் இருக்கு ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுறதுக்கு? உனக்கு என்ன ரைட்ஸ் தான் இருக்கு புறம்போக்கு பண்ணாட? நான் கேக்குறேன், ஏண்டா திரிஷா வீட்டுல இருந்து வெளியே வா, குடும்பத்துக்கு நல்ல உறவு வைக்கணும். ஏண்டா இதான உன் அரசியல்? இதான் உன் அரசியல்? கேவலம் கட்ட பரதேசி, இதான் உன் அரசியலா? ஏண்டா உனக்கும் அந்த சிவாஜி கணேசனுக்கும் என்னடா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? தமிழ்நாட்டு மக்கள் நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் இந்த அரசியல் தான் பண்றான், இந்த கேவலங்கட்ட அரசியல் தான் பண்றான். இந்த பிஜேபி காரனாகிட்டும், இந்த திமுக காரனாகிட்டும், இவனுக்கு பண்ற இதே வந்துட்டு இந்த மாதிரி கேவலங்கட்ட அரசியல் தான். உனக்கு வந்துட்டு ஒரு கருத்தியல் சொன்னா அரசியல் சார்ந்து கருத்தியல வை. அதென்றா ஒருத்தர் பர்சனல், ஒருத்தர் கூட படம் நடிச்சவங்களை அவங்களோட பெண்ணை பத்தி வைக்கிறது என்ன ஒரு கேவலமான ஜாதிரா நீங்க? உண்ட மனசுல இருக்கிறது என்னமோ, அதாவது உன் மனசுல என்ன தோணுதோ, நீ என்ன கேவலத்தை பண்ணிட்டு இருக்கியோ அதுதான் வெளியே வார்த்தையா வரும். அதுதான் வெளியே வார்த்தையா வரும். ஆனா மக்களை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்கிறீங்க? எதுக்கலாமோ எவ்வளவு போய் பொதுநல வழக்கு அப்படி போடுறானுங்க. இதுக்கெல்லாம் யாரும் போட மாட்டீங்களா? நீங்களா கேட்கவே மாட்டீங்களா? இவனுங்களா? டேய் நான் உன்கிட்ட கேட்கறேன் ஒண்ணு. அதாவது இவ்வளவு நாள் வந்து மக்கள் வந்துட்டு பல இடங்கள்ல போராடுறாங்க, பல போராட்டம் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எப்பயாச்சும் போய் நீ கேட்டியாடா பரதேசி பண்ணாட? அவங்க போய் கூட நின்றியாட? நின்று மக்களுக்கான பிரச்சனைய மக்களோட இருந்து மக்களுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு முடியல, அதை கதைக்க முடியல. அதுக்கு கீழே இருந்துகிட்டு ஒருத்தரை வந்துட்டு அவங்க பர்சனல் ரீதியா நீ வந்து தாக்குறேன்னு சொன்னா, ஏன் நான் கேட்கிறேன். ஏற்கனவே ஒரு அக்கா ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களோட பேர் ஏதோ என்ன வைஷ்ணவி. அந்த அக்கா வந்துட்டு லைக் இப்படித்தான் பப்ளிசிட்டி பைத்தியத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. சாரி அப்படி சொல்றேன், அந்த அக்காவுக்கு சொல்லி கொடுறேன். அந்த பப்ளிசிட்டி அந்த ஒரு கிரேஸ்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது வகையில நீ பேசுறியோ? திரிஷா பத்தி கழிச்சா, ஒரு ஆக்டரை பத்தி லைக் இந்த மாதிரி கேவலமா பேசினா நமக்கு ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறியோ என்ன நீ? பரதேசி 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 கேவலம் கட்ட பரதேசி பண்ணாட புறம்போக்கு நாய, உன்னத்தாண்டா கேக்குற நாய. நீ பதில் சொல்லுவியா நீனு? ஏண்டா அரசியல் சார்ந்து கேள்வி வச்சா அரசியல் சார்ந்து கேள்வி வைடா. ஏண்டா இவரு கேவலத்தனமா பண்ற நீ? உங்களோட பிஜேபி, அதாவது இந்த பிஜேபி காரன் நடத்தின வந்துட்டு, அதாவது இவனுக்கு பண்ணினா அப்போ இவன் பிஜேபி காரன் கேட்க முடியாது. ஒரு வீடியோ இருக்கு, எண்டிங்ல போடுறேன் பாருங்க நீங்களே. பரதேசி பண்ணாட. சென்னையில் தாய் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு லக்னோ நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த பெண் துப்புரவு தொழிலாளியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்ட பாஜக தலைவர் கலிவரதன் மீது அதே கட்சியின் மகளிர் அணி பொதுச் செயலாளர் காயத்ரி பாலியல் வன்கொடுமை புகார் ஒன்றை அளித்துள்ளார்.